இருக்கக்கூடிய ஒக்கோடவா என்கின்ற ஒரு ஊரை பற்றி சொன்னார். நான் பலமுறை ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருக்கின்றேன். 10 நாட்கள் ஜப்பானிலே தங்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு வந்தது. ஜப்பான் நாட்டிலே டோக்கியோ, ஒசாகா போன்ற மாநிலங்கள் மட்டும் அல்லாது பல்வேறு கிராமங்களிலும் சென்று தங்கியிருக்கின்றேன். அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி இங்கே மிக தெளிவாக நம்முடைய மருத்துவர் சொன்னார். ஆம், 100 வயதை கடந்தும் இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக வாழ்கின்றவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஜப்பான் நாட்டில். காரணம், அவர் உணவு முறை பழக்கத்தை பற்றியெல்லாம் இங்கே தெளிவாக சொன்னார். அந்த மக்கள் உணவு மற்றும் கிடையாது, டிசிப்ளின். மக்கள் தொகை சில பேர் சொல்லலாம், நம்ம இந்திய திருநாட்டில் மக்கள் தொகை அதிகம் அதனால கொஞ்சம் கம்மின்னு. இல்லை, டிசிப்ளின், ஒழுங்குமுறை. அந்த நாட்டிலும் மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் அவருடைய ஒழுக்கம், அவருடைய உணவு கட்டுப்பாடு, இதையெல்லாம் நீங்க போனீங்கன்னாவே ட்ரெயின்ல ஏறினீங்கன்னு சொன்னா அவங்க தலை குனிஞ்சு தான் ஒரு வணக்கம் போடுவாங்க. அந்த வணக்கமே ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை. டெரரிசம் கிடையாது. கட்டுப்பாடோடு வாழக்கூடியவர்கள் ஜப்பானியர்கள். உணவு கட்டுப்பாடை பற்றி ரொம்ப சூப்பரா நம்ம டாக்டர் எதை எடுத்தால் 100 வருடம் வாழலாம் என்று சொன்னார். அவர் சொன்னதை கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா 100 நாள் வாழலாம். நான் சொன்னதை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா கண் டாக்டர் கிட்ட போகாம, கண்ணாடி போடாம பல நாள் நீங்கள் கண்ணு அருமையா வச்சுட்டு வாழலாம். அதுக்கு காரணம் ஒண்ணு என்ன பண்ணோம், 8 மணிக்கெல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், போனை தூக்கி வீட்டில் வைக்கணும். முடியுமா? முடியும்னு சொல்லி கை தூக்குன்னா ஒரு 2-3 பேர் தான் தூக்குவீங்க. முடியாது. ரொம்ப நன்றி. ஏனென்று சொல்றேன்னா, எங்க வீட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்க, நாடகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏமா கொஞ்சம் வேலை இருக்கு வாமான்னு சொல்லுவேன். சரி விடுன்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம, ஏமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாடகம் இல்லையான்னு சொன்னா வெள்ளிக்கிழமை விட்டு போனதெல்லாம் இந்த இது மறுபடியும் போன்ல வருதுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய நாடு எதுக்கோ போய் எப்படி வந்த. ஆகவே நம்முடைய மருத்துவர் அவர்கள் மிக தெளிவாக இங்கே சொன்னார். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகின்றேன். அவர் சொன்னது, பால் டீயை சாப்பிடாதீங்க, பால் டீயை சாப்பிடாதீர்கள். ஒரு நாளைக்கு 10 தடவை டீ சாப்பிட்றவங்களாம் உண்டு. நான் ஒரு நாளைக்கு 7-8 தடவை டீ சாப்பிடுவேன். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ஒரு 20 நாளா டீ சாப்பிட்றதுல கிரீன் டீ தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணேன். 20 நாட்கள் தான். துபாய்க்கு போயிட்டு வந்தேன். 20 நாளா கிரீன் டீ தான் சாப்பிடணும். ஆனா ஏனோ மனசு ஒரு டீ சாப்பிடணும் சாயங்காலத்துன்னு வருது. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரமா ஊர்ல இல்லை, கடையில போய் டீ வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்தேன். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அரங்கத்துக்கு வர வரை வாய் மட்டும் ஒரு மாறு இருந்துச்சுக்கு காரணம், அங்க சர்க்கரை கொஞ்சம் அதிகமா போட்டோம். சுகர் பேஷண்ட் எங்களுக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. இந்த கிரீன் டீ பத்தி எல்லாமே இந்த ஃபேஸ்புக் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான், இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சுக்கிறது தான். எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் புதிய தகவல் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த கிரீன் டீ மகிமையெல்லாம் சொன்னாங்க. கிரீன் டீ போட்டு கொடுக்கறது தான் வீட்டில் தாய்மார்களுக்கு எளிய முறை. என்ன சொன்னாங்க ஒரு அம்மா, அப்புறம் கலெக்டர் மேடம் அனுப்பி வைக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரம்மாங்க அனுப்பிச்சி வச்சா சிரிச்சு செத்தாங்க. என்னடான்னா, வந்ததுமே கிரீன் டீ கொடுத்தா பால் வாங்க வேண்டிய தேவையில்லை, பால் வாங்க வேண்டிய தேவையில்லை, சுகர் வாங்க வேண்டிய தேவையில்லை. கிரீன் டீ போட்டு டிப் போட்டு கையில் கொடுத்துட்றோம். டீ சாப்பிடுவாங்க. டீ சாப்பிட்டாங்கன்னு சொன்னா கிரீன் டீக்கு பிஸ்கட் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. பிஸ்கட் வைக்க வேண்டிய தேவைன்னா கிரீன் டீ சாப்பிடுவாங்க. கிரீன் டீ சாப்பிட்ட பிறகு வந்த விருந்தாளி சீக்கிரம் வீட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனா போறவங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க, டீ சாப்பிட வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கில் மிக ஒரு அருமையா ஒரு அம்மையா பேசி அந்த ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தேன். டாக்டர் பேசும்போது அந்த கிரீன் டீ ஞாபகம் எனக்கு வந்தது. ஆகவே இத்தனை நாட்கள் நான் ஒரு 10 நிமிஷம் உட்காரும் போதே நம்முடைய டாக்டர் பேசின அவருடைய பேச்சை கேட்டேன். பல தலை சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் இந்த ஒரு 8 நாட்களாக இந்த மேடையிலே பேசி இருக்கின்றார்கள். அவருடைய பேச்சை அனைத்தையும் நீங்கள் வந்திருக்கவங்களாம் கேட்டிருப்பீங்க. எங்களுக்கு தான் அந்த பேச்சை கேட்பதற்கு கொடுத்து வைக்க